ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்கலாமா? காலம் எழும்புனதுமே ஸ்டாண்டில் இருந்த ஆரி கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஒர்க்கை தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சின்ன ஒரு டிப்ஸு, பீட்ஸ் வந்து நிறைய நான் வாங்கி வச்சுருப்பேன் இது மாதிரி. ஸோ இது மாதிரி நம்ம ஜூஸு ஷார்ஜாலாம் வாங்குறப்போ பார்சல் பண்ணி கொடுப்பாங்க, சின்ன ஒரு பாக்ஸ் இது மாதிரி. ஸோ இதில் வந்து பீட்ஸ் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதுக்கு நம்ம தேவைக்கு அந்த ஹோல் விளையாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம். இது மாதிரி எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம லைனிங் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணக்கூடாது. ரெண்டாக மடித்தது மாதிரி சின்ன ஒரு கட் கொடுத்துட்டு 2 ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தையும் இது மாதிரி சேமாக வச்சு சென்டர் பகுதி அடித்து திருப்பணும். இந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நிஜமாகவே எனக்கு வீடியோ கரெக்டாக எடுத்துறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால தான் இப்படி எடுக்கிறது. இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ கழுத்தை வந்து அழகாக நமக்கு பதிஞ்சு கிடைக்கும். பாருங்கள், நீட்டாக இருக்குது. சாரி வந்து க்ரீன் கலர் தான். ஸோ க்ரீன் கலர் பீட்ஸ் போட்டு சீக்வன்ஸ் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன். 1000 ருபீஸுக்கு கேட்டிருந்தாங்க. ஒர்த்து தான். நீங்கள் ஒர்த்தா இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள். காலமே இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்னோடய சிஸ்டர் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ப்ளவுஸையும் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஏன்னா வெளியே போயிட்டு வந்தால் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண மாட்டேன். என்னோடய கேரக்டர் அதுதான். ஸோ குட்டி பையன் கூட போயிட்டேன். டெய்லி இந்த டைமுக்கு என்னென்னா தூங்குவேன். ஸோ தூக்கத்தை மறக்கிறதுக்கு வேண்டி தான் அந்த மத்தியான டைம் போனது. கொஞ்சம் நேரம் எனக்கு படுத்து எழும்பணும், இல்லைன்னா ஏதோ போல் இருக்கும், தலைவலி வரும். நிறைய பேருக்கு அப்படி தான். கொஞ்சம் நேரமாவது படுத்து எழும்புனா தான் அந்த தூக்கம் போகும். என்னோடய சிஸ்டருக்கு ஏப்ரல் 20 பர்த்டே முடிச்சாச்சு. ஆனால் இது வரைக்கும் ட்ரெஸ் எடுக்கலை பர்த்டே பேபி. அந்த காசை கையில் வச்சுட்டு கொஞ்சம் நாளாகவே சொல்கிறாங்க. ஏன்னா என்னை கொண்டு தான் போவாங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, வெளியே ஷாப்பிங் போகிறது. ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை, ஃபாரினில் இருக்கனால. நான் எவ்வளோ தான் திட்டுனாலும் என்னை கொண்டு தான் போவாங்க. வீரப்பில் சொல்லுவாங்க, போடி இனி நான் அவனை விழிக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஃபைனலி ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்து வச்சு பார்த்துருந்தோம். நாங்கள் போனதுமே சீக்கிரமாகவே செலக்ட் பண்ணிடுவோம். ஆனால் இன்றைக்கி மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா ஒரு கலரை சூஸ் பண்ணிட்டு தான் போவோம். இந்த கலர் தான் எடுக்கணும், நம்மக்கிட்ட இந்த கலர் இல்லை அப்படின்னு. டெய்லி வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வச்சுட்டு இதை அடிச்சுதா அப்படின்னு கேட்பாங்க. நீ அடின்னு சொன்னால் இந்த மிஷினில் எனக்கு தைக்க தெரியாதுன்னு. ஸோ இன்றைக்கி உட்கார வச்சு தைக்க வச்சாச்சு. என்னோடய சிஸ்டர் தைக்க தெரிஞ்சாலுமே தைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்கக்கிட்ட தச்சு கேட்டுருவோம் அப்படின்னு. ஆரி ஒர்க் அப்டேட் பார்க்கலாமா? நான் காட்டின இந்த ப்ளவுஸ் 1000 ரூபாய். ஸோ நம்ம 499 ரூபாய்க்கு ஆன்லைனில் ஆரி கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறோம். டேரெக்டாக 1000 ருபீஸுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ரெண்டுலேயும் படிக்கணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. ஸோ நம்ம ஆரி ஒர்க் படிக்கிறது ஒர்த்து தான். டெய்லி 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலே ஒரு 3 டேஸுக்கு ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணலாம். வெளியே நீங்கள் 2000 3000ன்னு ஒரு ப்ளவுஸை கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 499 பே பண்ணி ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களை இஷ்டத்துக்கு எந்த மாடல் வேணுங்களோ நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு ஸ்டிச்சிங் தெரியணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நீங்கள் கழுத்து மார்க் பண்ணணும், ட்ரேஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். ஆரி கிட்டு நாங்களே கொடுத்துட்ருக்கோம். 1000 ரூபாய்க்கு ஸ்டாண்டு, ஃப்ரேமு, கிளாத்து, நீடில் எல்லாமே வந்துடும். எந்த ஒரு பொருளும் நீங்கள் அடிஷ்னலாக வெளியே வாங்க வேண்டிய தேவை இருக்காது. நான் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணலை, ஆரி கிட்டு வேணும்னு கேட்டாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள்.